உருவாக்குனாங்கல்ல, அதே இதில் ஸ்ரீலங்காவில் 20 வருடங்களில் 2 லட்சம் ஏக்கர் தேயிலை தோட்டங்களை உருவாக்கிட்டாங்க இந்த மக்களை வச்சு உருவாக்கினாலும் இந்த மக்கள் இன்னைக்கு நேற்று இல்லை, கிட்டத்தட்ட 200 வருட காலமாக இன்னும் அதே சூழ்நிலையில் தான் இருக்காங்க. அதே சொற்ப வருமானம், தங்கத்துக்கு தகுதியற்ற இடம், அதே சூழ்நிலையில் இன்னமும் இலங்கை வாழ் மலையக தமிழர்கள் இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட வீடியோ பார்க்கல கண்ணீரே வந்துருச்சு. அந்த அளவுக்கு சொல்ல முடியாத கூடிய ஒரு துயரம் தான். ஏன்னா பொதுவாக ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம், இந்த மூணும் தான். இந்த மூணுமே அவங்க படுற இன்னல் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரத்தை இப்போ நம்ம பார்த்தோன்னா இன்னையிலேருந்து 60-70 வருடம் பின்தங்கி இருக்கையில் நம்ம வாழ்வாதாரம் எப்படி இருந்துச்சோ அந்த காலகட்டத்தில் இன்னும் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வெளி உலகமே தெரியாது. அவங்கள பொறுத்தளவுக்குள்ள ரெகுலராக காலைல வேலைக்கு போகிறோம், அங்கேருந்து வந்துடும், ஊதியத்தை வாங்குகிறோம், இருக்கிறத வச்சு குடும்பத்தை ஓட்டுறோம், திரும்பி வேலைக்கு போகிறோம், திருப்பி வந்துடும். ஒரு எந்திர வாழ்க்கை தான் தலைமுறையாக வாழ்ந்துருக்காங்க. இன்னைக்கு நேரத்தில் 200 வருட காலம். 1820 எங்கே இருக்குது, இப்போ 2020 எங்கே இருக்குது, கிட்டத்தட்ட 200 வருட காலம் அப்படி தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஸ்ரீலங்காவில் ஓட்டு உரிமை மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்களே தவிர மற்ற எந்த உரிமையும் எந்த சலுகையும் வழங்கப்படலை. யாரும் அவங்க பார்க்கவும் இல்லை, அவங்க நிறைகுறைகளை கேட்கவும் இல்லை. இந்த ஓட்டு மட்டும் போட்டுக்கிட வேண்டியதான். இன்கேஸ் அவங்க ஏதாவது அங்கே உதவி கேட்டால் நீங்கள் எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் இந்திய அரசாங்கத்தில் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே வந்தால் உங்களுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் இலங்கையோட ஆட்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க இன்னும் வழி வேலையெல்லாம் இருக்காங்க. சரி, இவ்வளோ பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அவங்கள வச்சு அந்த தொழில் நடத்துகிற வியாபாரிகள்லாம் இருக்காங்களா, முதலாளிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க இன்னைக்கு நேற்று இல்லை 200 வருட காலமாக பல கோடிகளை பார்த்துருப்பாங்க. அவங்க ஏதாவது சின்ன சின்ன உதவி பண்ணியிருக்கலாம். இந்த அத்தியாவசிய தேவை சொன்னல, உணவு, உடை, இருப்பிடம் இருக்குல்ல, இந்த 3க்கு மட்டும் வழிவகைகள் பண்ணி கொடுத்துருக்கலாமே. இது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லையா. 100 குடும்பம் 200 குடும்பம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு சின்ன ஒரு வழிவகைகள் பண்ணி கொடுத்தா அவங்க வாழ்வாதாரத்தை அவங்க பார்த்துக்கிட போகிறாங்க. அவங்க இன்னைக்கு நேற்று இல்லை 200 காலமாக இங்கே தான் உழைக்க போகிறாங்க, இன்னும் உழைக்க தான் போகிறாங்க. அவங்களுக்கு வேறு வழி இல்லை, வேறு எங்கேயும் போகவும் முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே தொழில் தான். வேறு எங்கே புலம்பெயர்ந்து போனாலும் நீ யார் என்னதுன்னு கேள்விகள் வருது. அவங்க தலைமுறை இருக்கந்தண்டியும் தலைமுறையாகவும் அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கு அந்த முதலாளிகளே ஏதாவது உதவி பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் பண்ணலை. அதை நினைக்கல, இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த மாதிரி தேயிலோட வரலாறு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்தை இந்த ஸ்பீச்சோட ஆரம்பத்தில் சொன்னது தான். ஒரு சின்ன பொருளோட வரலாறு எடுத்தால் நம்ம நிலப்பதியில் தொடங்கி இந்திய வரலாறு, உலக வரலாறு வரைக்கும் போயிருன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நான் கதை எங்கே ஆரம்பித்து இப்போ எங்கே நிற்கிது பார்த்தீங்களா. இது யதார்த்தமான வாழ்வியல் தான். அதனால் நமக்கு இந்த வாழ்க்கை கிடச்சிருக்கிறது எவ்வளவோ புண்ணியம்தான். இப்போ கண்ணதாசன் பாணியில் சொன்னோன்னா, உனக்கும் கீழே உள்ள ஒரு கோடி 80 நாடு நிம்மதியை நாடுன்னு சொல்லுவாங்கள்ல. நமக்கு கீழே இவ்வளோ கஷ்டத்தில் இருந்தால் எவ்வளோ பேர் இருக்காங்க. நமக்கு இந்த வாழ்க்கை கிடச்சதுக்கு நம்ம கொடுப்பணும். அதனால் இந்த கிடத்திருக்க வாழ்க்கையை மனநிறைவாக பயன்படுத்தி வாழணும். அதுக்கு நல்ல மனநலம் நமக்கு இருக்கணும், உடல்நலம் இருக்கணும்னு கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.